ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலைவேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபையாக, ஆசீர்வாதமாக கருதுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரே நாம் போவோம். இந்த வருஷத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை, வருஷத்தின் கடைசி வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். நாளை இரவு நமக்கு ஒரு புதிய நாளை, புதிய வருஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த வருஷத்திலே நாம் ஆண்டவர் நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளையும் நினைப்போமானால், ஆமென், ஆச்சரியமாக தேவன் நடத்தி இருக்கிறார். அதிசயமாக நம்மை நடத்தி இருக்கிறார். ஒவ்வொன்றாக நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்தார். கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், ஆண்டவர் பொருளாதாரத்தை காப்பாற்றி இருக்கிறார். எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறார். சுகவீனங்களை மாற்றிருக்கிறார். பலவீனங்களை மாற்றிருக்கிறார். கர்த்தர் நமக்கு தந்த எல்லா ஐஸ்வர்யங்களுக்காக, நாம் விரும்பினதை தந்ததுக்காக, உடல் ரீதியாக, ஆவிக்குரிய ஜீவியத்திலையும், சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஒரு குறையில்லாம கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். எத்தனையோ நபர் இந்த வருஷத்தை நம்மோடு ஆரம்பித்தவர்களை இந்த வருஷத்துல இப்பொழுது இறுதியில அவர்களை பார்க்க முடியவில்லை. விபத்திலே மரித்தார்கள், வியாதியிலே மரித்தார்கள், குடும்ப பிரச்சனைகளிலே பல போராட்டங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். அநேகர் போலீஸ் கேஸ், கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல எத்தனையோ பேர் எங்கெங்கயோ அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். அடுத்த நேரம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை அவருடைய சன்னிதானத்திலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வல்லமையை ருசி பார்க்க, அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் வரும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்துவது, அவரை போற்றுவது, அவருக்கு நன்றி சொல்லுவது நம்மேல் விழுந்த பெரிய கடமையா இருக்கிறது. ஏன்னா நம்ம இன்னைக்கு நிக்கிறோம்னா நம்ம பெரிய சாதிச்சிட்டோம் அப்படி கிடையாது. ஒண்ணுமே இல்லை. நம்ம பெரிய திறமைசாலிகளே ஒன்றும் அல்ல. ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாத்தார். ஆண்டவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை கடக்க பண்ணினார். ஆண்டவர் சுமந்தார், தாங்கினார், தப்புவித்தார். அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எப்படி பைபிள் சொல்வது, ஒரு கழுகு தன் கூட்டை களைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறதோ அதுபோல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அப்படி அவர் சுமக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவுல கழுகு தன் கூட்டை களைக்குமா. குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் ஒரு லெவலுக்கு அந்த குஞ்சுகள் வந்ததுக்கு அப்புறம் அது பறக்கிற நிலைமைக்கு வரும்போது அந்த கூட்டை எல்லாம் களைச்சு விடுமா. அந்த முள்ளுகள் குத்துற மாதிரி அந்த கூண்டை உருவாக்குமா. அந்த கழுகுடைய குஞ்சுகள்லாம் சொல்லுமா, அந்த கழுகிட்ட, ஏன் இப்படி செய்யறீங்க, ஏன் எங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க, முள்ளு குத்துற மாதிரி ஏன் பண்றீங்க, ஐயோ ஏன் இப்படி எங்களை பண்றீங்க, களைச்சு விடுறீங்க, கூட நல்லா இருக்கிற கூட ஏன் களைக்கிறீங்கன்னு அந்த கழுகு குஞ்சுகள் எல்லாம் அது வார்த்தைகளினாலே அந்த தாயை, தகப்பனை அது பேசுமா. உடனே அந்த கழுகு அந்த குஞ்சுகளை எதுவும் பேசாதபடிக்கு கூண்டை சுத்தமாக பிரித்து அந்த கழுகு குஞ்சுகளை கீழே தள்ளி விடுமா. இது மேல இருந்து வரும்போது ரெக்கை அடிக்குமா. சில நேரத்துல அடிக்க முடியாம கண்மலையில வந்து விழுந்து அது அடிபட்டு அது செத்து போற கண்டிஷன். விட்டுட்டா பாறையில விழுந்தா வயிறு வெடிச்சு செத்துரும். ஏன்னா குஞ்சு. உடனே அந்த கழுகு திடீர்னு எங்கிட்ட இருந்தோ வந்து தன் இறகாலே, தன் செட்டைகளினாலே அந்த கழுகு குஞ்சுகளை சுமக்க ஆரம்பிக்குமா. பாஞ்சு வந்து காப்பாத்துமா. இந்த கழுகு குஞ்சுகள் எல்லாம்
அந்த கழுக திட்டுமா, இப்படிலாம் ஒரு தகப்பனா, இப்படிலாம் ஒரு தாயா எங்களை இப்படி செய்றியே அப்படின்னு. 2-3 முறை இதே போல அது செய்யுமா. காப்பாற்றி உயரத்துல போய் மறுபடியும் கீழே தள்ளி விடுமா. மறுபடியும் கீழே தள்ளும், மறுபடியும் காப்பாற்றும், மறுபடியும் கீழே தள்ளி விடும். அப்ப அந்த கழுகு குஞ்சுகள் முடிவு பண்ணிருமா, இனிமேல் இந்த ஆளை நம்பி பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செய்தாதான் நாம இதுல இருந்து காப்பாற்ற முடியும், இதுல இருந்து நம்ம நல்லா முடியும்னு சிறகுகளை அடிக்குமா. அடித்து அது பறக்க ஆரம்பிக்கும். உடனே அது நல்ல முறையில சிறகுகளை அடித்து பறந்து போக ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல தேவன் நம்முடைய வழிநடத்தின பாதைகள்ல ஆண்டவர் ஏன் இப்படி செய்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியாத ஒரு பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2025 இருக்கலாம். ஆனால் அந்த பாதை நமக்கு இப்போது தெரியாது. ஆனால் நிறைவேறும் போது தேவன் நடத்தின பாதை சரிதான், நம்மள நல்ல முறையில தான் நடத்தியிருக்காரு. நாம் பழகுவதற்காக, நாம் முதிர்ச்சி அடைவதற்காக, நாம் சரியாவதற்காக, நம்முடைய பாதை செவ்வாய்ப்படுத்துவதற்காக சில முள்ளு, சில காத்து, சில புயல்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2025 வருஷத்தை கர்த்தர் நமக்கு வெற்றிகரமாக கடக்க பண்ணுகிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். ஆபத்து, போராட்டம், விளைவினம் எங்களுடைய வாழ்க்கையில வந்தது ஆண்டவரே, ஆனால் அதன் எல்லாவற்றிலேயும் நீர் எங்களோடு கூட இருந்தீர் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உபாகமத்தின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சாதாரண 1 வருஷத்தை, 2 வருஷத்தை அல்லது 10 வருஷத்தை கணக்கு பண்ணி ஒரு விசுவாசியா அல்லது ஒரு தேவ பிள்ளைய நடத்துகிறவர் அல்ல. அவருடைய கண்ணோட்டம் தலைமுறை. அப்போ ஒரு தலைமுறையவே தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நமக்கு சுகம் வேணும், பலன் வேணும், நமக்கு ஆரோக்கியம் வேணும், நான் நல்லா இருக்கணும், அதை மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா தேவன் நம்மளை நடத்துகிற பாதை எப்படின்னா 1000 தலைமுறை மட்டும். அப்ப 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறார். 1000 தலைமுறை மட்டும் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். நாம நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். நாளைக்கு என்ன ஆயிரும், நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன ஆயிரும், நாளைக்கு என் கணவனுக்கு என்ன ஆயிரும், நாளைக்கு என் மனைவிக்கு என்ன ஆயிரும், நாளைக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் தலைமுறை யோசிக்கிறார். அதனால நீங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும் நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஏன்னா தலைமுறையாய் நம்மை காப்பாற்றுகிற, தலைமுறையாய் நம்மளை உயர்த்துகிற, தலைமுறையாய் நம்ம தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர், அவர் தலைமுறைக்கு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தலைமுறையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்க தலைமுறை, உங்க சந்ததியில படித்தவர்கள் இருப்பார்கள், உங்க தலைமுறையில நீதிமான்கள் இருப்பார்கள், உங்க தலைமையில உத்தமவர்கள் இருப்பார்கள், உங்கள் தலைமுறையில அவர் சொந்த தேவனுக்கு பயந்தவர்கள் இருப்பார்கள். தேவன் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க இந்த காலையில. ஆண்டவரே, என்னுடைய தலைமுறையில நீதிமான்கள் இருப்பார்களாக. ஆண்டவரே, என்னுடைய தலைமுறையில பரிசுத்தவான்கள் இருப்பார்களாக. என்னுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், என் பிள்ளைகளின் பிள்ளைகளா இருக்கட்டும், என் குடும்பத்துல, என் தலைமுறையில, ஆண்டவரே, என்னுடைய வம்சத்துல ஆண்டவரே படித்தவர்கள், ஞானிகள், அறிவாளிகள், பரிசுத்தவான்கள், விசுவாசிக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள் என் சந்ததியில, என் வம்சத்துல உருவாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். தலைமுறையை தேவன் ஆஸ்வதிக்கிறார். ஒரு தலைமுறை அல்ல, 1000 தலைமுறை மட்டும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மளை உயர்த்த ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்போதுமே தலைமுறைகளை நேசிக்கிற கர்த்தர். அதனால அவருக்கு தேவை ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனை வச்சு ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை அவர் உண்டாக்கினார். வேதத்துல அவர் உண்டாக்கின முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள். ஏதேன் தோட்டத்துல ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். அந்த குடும்பத்துக்கு தேவன்
கொடுத்த ஆசீர்வாதம் சொல்ல முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். சொல்லி முடியாத ஆசீர்வாதத்தை தந்தார். அவர்களுக்கு 4 நதிகளை கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நதியை ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, நல்ல இயற்கை சூழ்நிலைகள், நல்ல பழங்கள், நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல தேவ மகிமை. ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் வந்து பார்த்து விசாரித்து அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் விரும்புகிறது குடும்பத்தை அவர் விரும்புகிறார். ஃபேமிலி. ஆண்டவர் நேசிக்கிறது ஒரு குடும்பத்தை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு அந்த பூமிக்கு மனிதனாய் பிறந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் செய்த முதல் அற்புதம், கானாவூர் என்கிற ஒரு ஊர்ல ஒரு கல்யாணத்துல தேவன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், குடும்பத்தை நேசிக்கிறவர். அவன் சோத்திரம். திராட்சரசம் தீந்து போன போது என்ன செய்வது தெரியாமல் இருக்கும் போது தேவன் குடும்பத்துக்காக, தலைமுறைக்காக தேவன் அற்புதத்தை அந்த குடும்பத்துல செய்தார். இந்த காலையில ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை அவர் நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை ஆதரிக்கிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்துல வருகிறார். வந்து ஆண்டவர் சொல்றாரு, உன் மரண நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, நீ சாக போற, உன்னுடைய குடும்ப காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படி சொல்றார். பாருங்க, ஒரு தலைமுறையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒரு தலைமுறை வந்து அழிந்து போகாதபடிக்கு தலைமுறையாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்துல வந்து, நீர் சாக போகிறீர், காரியங்களை எல்லாம் உங்க குடும்பத்தின் காரியங்களை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொன்ன உடனே இந்த எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி எருசலேமுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து, தேவாலயத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஆண்டவரிடத்துல அவன் கேட்கிறான், நான் உண்மை உத்தரவாதத்தோடு நான் இருந்தேனப்பா, நான் ஒழுங்காதானே இருந்தேன், நான் நல்லவனா தானே வாழ்ந்தேன், உனக்கு பிரியமா இருந்தேன், ஏன் என்னைய இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி அவரு எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் 15 வருஷத்தை எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வம்சம் கிடையாது. கல்யாணம் முடிஞ்சது, ஆனா பிள்ளை இல்ல. அதனாலதான் சொல்றான், நான் எங்க போய் எனக்கு என்னோட வம்சத்துல பிள்ளைகள் இல்லையே, நான் என்ன செய்ய போறேன், எனக்கு குழந்தை இல்லைன்னா என்னுடைய தலைமுறை என்ன ஆகும், எனக்கு ஒரு தலைமுறை இல்லாம போயிருமே, என்னோடு என் குடும்பம் போயிருமே என்று எசேக்கியா ராஜா தேவனிடத்துல கேட்ட பொழுது ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அற்புதத்தை செய்து பிள்ளை பெற்றெடுக்க கர்த்தர் வைத்து 15 வயது பிள்ளைக்கு வரும்போது அரியணையில ஏற்றி எசேக்கியா ராஜா மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அது 15 வயசு கழிச்சு அவனை ராஜாவாக்கிட்டு தான் இந்த எசேக்கியா ராஜா மரிக்கிறார். பிரியமானவர்களே, சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர், தலைமுறையை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். தேவனால கூடாதவைகள் இந்த பூமியில ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார், ஒரு வம்சத்தை உண்டாக்கினார் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குடும்பம் என்பது அலங்காரமாக இருக்க வேண்டும், அதுதான் குடும்பம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிப்பதாக. உங்க குடும்பத்திலையும் தேவன் அலங்காரத்தை ஆண்டவர் தருவாராக, அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பேழையை உண்டாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவன் அல்லது நல்ல ஒரு குடும்ப தலைவி அவர் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு பேழையை செய்கிறவனாய் இருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஸ்தோத்திரம் ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும். பேழை என்றால் சபைக்கு ஒப்பனையாக இருக்கிற
சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பேழை என்றால் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு 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 குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். சிறிதாகிலும் பெரிதாகிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நமக்கு கொடுத்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு கதறி அழுது குடும்பத்துக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தாயும் தகப்பனும் நம்முடைய பிள்ளைகளுக்காக அழணும். தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஐயா என்னுடைய தேவைகளை சந்திங்க, என்னுடைய பிள்ளை ஆஸ்வதிங்க, என் பேர பிள்ளை ஆஸ்வதிங்க. அப்போ தேவ சமூகத்துல தன் குடும்பத்துக்காக அழுகிற மன்றாடுகிற குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு தலைவன், அதாவது நோவா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஒரு பேழை உண்டாக்கினானா, அந்த பேழையில் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல அவன் பலத்தோடு சுகத்தோடு இருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம் தலைமுறையாக வரும். ஆண்டவர் குடும்பத்தை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். குடும்பத்தை காப்பாற்ற ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒரு குடும்பம் உடைஞ்சு போறதுக்கு காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபேமிலி, நல்ல குடும்பமா இருக்க வேண்டிய குடும்பம் சீக்கிரத்துல உடையுது. அதுக்கு என்ன காரணம்? எதனால அந்த குடும்பம் உடையுது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வரைமுறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்பவுமே முதலாவது நமக்கு தேவன் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர், முதலாவது தேவன், இரண்டாவது குடும்பம், மூணாவது சபை, அடுத்துதான் மற்ற எல்லா காரியமும். ஆனா ஏன் குடும்பம் உடையுதுன்னா, முதலாவது தேவன் வச்சிருவாங்க எல்லாருமே, ஆனா ரெண்டாவது சபையை வச்சுட்டு மூணாவது குடும்பத்தை வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா குடும்பம் லாஸ்ட் போயிருது. தேவன் குடும்பத்தை உண்டாக்குனார், தேவன் தான் குடும்பத்தை உண்டாக்குனார். ஆண்டவருக்கு தெரியாதா குடும்பத்தை கடைசியில கொண்டு போய் வைக்கணும்னு? இல்ல, குடும்பம் முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்முடைய சபை, அதாவது ஃபர்ஸ்ட் நம்முடைய தேவன், ரெண்டாவது நம்முடைய குடும்பம், மூணாவது சபை என்பதை மறந்துடவே கூடாது. ஆனா நாம என்ன செய்கிறோம்? ஃபர்ஸ்ட் தேவன், ரெண்டாவது சபை, மூணாவது குடும்பம் கொண்டு போக கூடாது. ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நீங்க தேவனை முதல்ல வச்சுட்டு ரெண்டாவது உங்க குடும்பத்தை தான் வைக்கணும். மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும், குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணும், பாதுகாக்கணும். இதெல்லாம் நாம செய்யும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம சோத்திரம். தேவனை கனம் பண்ணுங்க, தேவனை உயர்த்துங்க, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க. தேவன் குடும்பத்தை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போயிடாதீங்க. பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல சிக்லாக்ல அவன் சோத்திரம் தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அடிமையாக கொண்டு போன போது தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது, குடிசைகளெல்லாம் தீய வைக்கப்பட்டிருக்கிறது. இவன் தாவீதும் அவனுடைய ராணுவ வீரர்களும் வரும்போது கொள்ளையடிக்கப்பட்டவர்களாய் மனைவி பிள்ளையெல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. நொந்து போயிருக்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவர்கள் அழுதார்கள். அழுது முடிச்சுட்டு ஆண்டுகிட்ட கேட்கிறான், என்னப்பா நான் செய்ய? இந்த தண்டை நான் பிடித்துக் கொள்ளலாமா? இவன் நான் பிடிச்சிட்டு வரலாமா என்று அவன் ஆலோசனை ஆண்டவரிடத்துல கேட்கும் போது அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ வந்து நஷ்டப்பட்டத, நீ இழந்ததெல்லாம் உனக்கு நான் திரும்ப தருவேன். நீ அதை காப்பாற்றி கொண்டு வருவாய். அதுல இருந்து எல்லா பிள்ளைகளையும் மனைவி பிள்ளைகளாம் தூக்கிட்டு வருவேன், வேலைக்காரெல்லாம் தூக்கிட்டு வருவேன்னு சொல்லி அவன் சோத்திரம். தேவன் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். சிக்லாக்ல இருந்து போய் அந்த தேசத்துல அவ எல்லா சொத்துக்களையும் உடைமைகளையும் அவன் சோத்திரம் உயிரினங்களையும் காப்பாற்றி கொண்டு வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு கணவன் அவன் சோத்திரம் குடும்பத்தை காப்பாற்றுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்.
ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. உங்க குடும்பத்துக்காக கண்ணீர் வடிங்க. உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுடைய சபைக்காக கண்ணீர் வடிங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அப்ப குடும்பத்தை தேவன் அதிகமாக நேசிக்கிறார் என்று அர்த்தம். குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஒருத்தன் தனிமையா இருக்கிறதுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்கினார் என்று சத்தியவேதம் கூறுகிறது. அப்போ ஒரு மனுஷன் தனிமையா இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. அந்த தனிமையா இருக்கிற மனுஷனை சேர்ந்து வாழ, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். அப்போ உங்க ஜீவியத்துல நீங்க தனிப்பட்ட முறையில கிடையாது, உங்க முழு குடும்பத்தையும் நீங்க நேசிக்கிறவர்களா இருக்கணும். தேவனுக்கு அடுத்து உங்க குடும்பம் தான், உங்க கணவன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள். அவர்களை அதிகமாக நேசித்து நடத்தும் போது தேவன் அற்புதங்களை செய்கிறார், செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். குடும்பத்துல ப்ராப்பரா எல்லாமே இருக்குதா? உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்க தகுதியா இருக்கீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். அருமை தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில வந்தபோது அவர் செய்த முதல் அற்புதமே கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக அவர் மாற்றினார். அப்போ ஒரு குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார். இந்த வருஷ கடைசியில நீங்க இந்த வார்த்தையை கேட்கும் போது இதுக்கு ஒரு உணர்வுள்ளவர்களா இருந்து கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவர் படைத்த குடும்பம் அப்படின்னா முதல்ல தேவன், இரண்டாவது குடும்பம், மூணாவது சபை, நாலாவது, அப்படி ஒவ்வொரு காரியமா நமக்கு போலாம். ஆனா நாம் சொந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். அதனாலதான் பவுலுக்கு தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் எப்படி சபையை விசாரிப்பான். அப்போ குடும்பம் ரொம்ப முக்கியமானது. நம்ம செய்கிற எல்லா காரியத்தை விட நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் எங்களுக்குள்ள கிரியை செய்ய, எங்க குடும்பத்துக்கு கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. அப்போ ஒரு குடும்பத்துல முதலாவது இருக்க கூடாதது, மறக்க வேண்டியது, விட வேண்டியது, இந்த 2025வது வருஷத்துல நாம் விட வேண்டிய முதல் காரியம், நம்முடைய ஜீவியத்துல கசப்பு என்கிற ஒரு வேர் வராதபடிக்கு. கணவனை குறித்து ஒரு கசப்பு, மனைவியை குறித்து ஒரு கசப்பு, பழைய காரியங்களை மன்னிக்க முடியாம, பழைய காரியத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பழைய காரியம், அந்த நபர் வந்த உடனே உங்களுக்கு உள்ளமெல்லாம் உடைஞ்சி அப்படியே காயப்பட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு கசப்பு உங்க வாழ்க்கையில இருக்கிறதா, அந்த கசப்பை எடுத்து போகணும். உங்க வீட்டுக்காரம்மா மேல, உங்க வீட்டுக்காரர் மேல ஒரு கசப்பு, என்னைக்கோ செஞ்ச ஒரு தப்ப மனசுக்களை வச்சு அதை சொல்லி காட்டி அவங்களை வேதனைப்படுத்துறீங்களா? இது எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. கசப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்றணும். சங்கீதம் 64:4, நீதிமொழிகள் 14:10 இவைகளெல்லாம் நீங்க வாஸ்து பாருங்க. அங்க கசப்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கசப்பை தூக்கி எரிந்து ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் வருவீர்களே ஆனால் கசப்பை மாற்றி அற்புதங்களை செய்ய தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப கசப்பு வேண்டாம். சங்கீதம் 64:4 வார்த்தைகள் அம்புகள் போல நம் மேல் குத்துமா வார்த்தை. அதனால வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், பலிபீடத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளையை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தை நேசிக்கணும். நேசிக்கிறோமா? இருண்டு கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க வேண்டும். நீதிமொழிகள் 14:10 நீங்க வீட்டுல வாசிங்க. நீங்க நேரம் கிடைக்கும் போது, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும்னு பைபிள் சொல்லுகிறது. அப்ப கசப்பான வேர் உங்களுடைய ஜீவியத்தை அழுத்தாதபடிக்கு அவைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக, அவைகளிலிருந்து சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ ஒரு குடும்பத்துல அந்த கசப்பு என்கிற அந்த பிசாசு உங்க குடும்பத்தை விட்டு வெளியே வர வேண்டும். 2வது மார்க் 7:22 சொல்லும் போது, நீங்கள் பொருளாசை இல்லாதவர்களாய் வாழணும். ஒருவேளை பொருளாசையோடு நீங்க இருப்பீங்கன்னா
பொருளாசையிலிருந்து விடுதலை தரபடியாய் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். இப்போ நம்ம பொருளாசை அப்படின்னா எது பொருளாசை அப்படிதான் நமக்கு யோசிக்குது. பண ஆசை பொருளாசையா? நான் பணக்காரன் ஆகணும், நிறைய ஆசீர்வாதமா நான் இருக்கணும், எல்லா காரியத்தையும் மனசுல வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். பொருளாசை அப்படின்றதுனால ஒரு பெரிய பணக்காரன் பணம் சொத்து சுகம்லாம் நிறைய வச்சிருக்கிறான், ஆனா அவன் பண ஆசை பிடிச்சவன் பொருளாசை பிடிச்சவன் நம்ம சொல்ல முடியாது. தேவன் ஆஸ்வதிக்கிறார், தேவன் அவர்களை உயர்த்துறார். பணக்காரங்களை ஆக்குறது தேவன். அவங்க உழைப்பு உண்மையா இருக்கும் போது தேவன் ஆஸ்வதிக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவன் எங்க கொள்ளடிச்சானோ, எங்க போய் பணம் வந்துச்சோ, எப்படி பண்றான் அப்படின்னு நாம குறைதான் சொல்றோமே தவிர அடுத்தவருடைய கஷ்டத்தை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். அப்போ பாருங்க, பொருளாசை என்பது பணக்காரனுக்கு இருப்பதல்ல. ஒரு ஏழை, அப்போ அவன் பொருளாசைக்காரன், அவனுக்கு அதனால அப்படி ஆண்டவர் அவனை அடிச்சு உட்கார வச்சிருக்காரு, அதுவும் தப்பு. நாம் எப்படி ஏழையா இருக்கிறோமா பணக்காரனா இருக்கிறோமான்றது பிரச்சனை கிடையாது. பொருளாசை இல்லாதவர்களா இருக்கணும். பொருளாசை என்கிற பிசாசு நமக்குள்ள வரக்கூடாது. நீங்க நீதிமொழிகள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, போதும் என்கிற மனசு இருக்கணும். போதும் என்கிற மனதே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப போதுன்ற மனசு நமக்கு வேணும். பொருளாசை என்கிற பிசாசு நமக்குள்ள வராதபடிக்கு இருக்கிறதை எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் நம்முடைய ஜீவியத்துல வர வேண்டும். அருமை தேவ பிள்ளைகளே, பொருளாசை என்கிற பிசாசு உங்கள் குடும்பத்தை தொடாதபடிக்கு கர்த்தரே உங்களுக்கு வேலி அடைப்பாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், கொலோசியர் 3:5 நீங்கள் வாசிக்கும் போது பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிற உள்ளத்துல பொருளாசை ரொம்ப வந்துடக்கூடாது. சோத்திரம். உங்களுக்கு என்ன காரியம் இது உங்களுக்கு சரியா படலையோ அந்த காரியம் எல்லாம் தேவன் விட சொல்லுகிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தை நேசிக்கிற கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அருமை தேவ பிள்ளைகளே, கசப்பு என்கிற பிசாசை தூக்கி எடுத்து போடுங்க. 2வது பொருளாசை என்கிற பிசாசை எடுத்து தூக்கி எறிங்க. 3வது யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யோபுவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாக்கிற ஒரு நல்ல தலைவராக இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த காலையிலே சொல்றேன், ஒரு வேலி போட வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேலி போடணும், உங்க கணவனுக்கு ஒரு வேலி போடணும், உங்க மனைவிக்கு ஒரு வேலி போடணும். எப்படி ஒரு வீட்டுக்கு, ஒரு தோட்டத்துக்கு, ஒரு கிணற்றுக்கு வேலி போடுறோமோ அது மாதிரி உங்க குடும்பத்துக்கு ஒரு வேலி போடணும். பிள்ளைகள் கைமீறி போகாதபடிக்கு, உங்களுடைய கணவன் உங்களுக்கு துரோகம் செய்யாதபடிக்கு, மனைவி உங்களுக்கு துரோகம் செய்யாதபடிக்கு உங்க வீட்டுல ஒரு வேலி அவசியமான ஒன்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேலி அடைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரு வேலி இருக்கிறதா? உங்க குடும்பத்துல ஒரு வேலி இருக்கிறதா என்று பாருங்கள். சத்துரு ஈஸியாக கொள்ளையடித்து போகிறது மாதிரி உங்க குடும்பம் இருக்குதா? ஈஸியா சத்துரு உங்க வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கா? வேலி இல்லைன்னா, ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, என் குடும்பத்துக்கும் ஒரு வேலி. ஆண்டவரே, எந்த வார்த்தைகளை பேசணும், எந்த வார்த்தைகளை பேசக்கூடாது என்று அவன் சோத்திர அனுபவத்திலே சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாழ்க்கை வாழ, ஒரு வேலி அடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அருமை தேவ பிள்ளைகளே, 3 காரியம் சொன்னேன். இந்த புதிய வருஷம், வரக்கூடிய புதிய வருஷத்துல நாம் விட்டு புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது எதெல்லாம் நம்ம விடணும்னா, பொருளாசை, கசப்பு, இவைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டுக்கு, குடும்பத்துக்கு, ஒரு தலைமுறைக்கு ஒரு கதவை திறந்து ஒரு வேலி அடைக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம்.